பெரிய பொருட்டாவே இல்லை. அது அவங்களே சோசியல் மீடியால பெரிய லெவல்ல அவங்களே வச்சு ட்ரோல் பண்ணிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம விச்சுவல் வாரிசு எல்லாம் இருக்கிறாங்க. கரூர் தேர்தலுக்கு அப்புறம் வந்து தாவேகா மீண்டும் எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லன்னு சொல்றாங்களே. அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆதரவுலாம் இருக்கு. தளபதி அடுத்தது நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க டிடிக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? எந்த கட்சியிலும் இல்ல. எந்த கட்சி ஆதரவா இருந்திருக்கு? ஒரு ஆதரவு திமுக அதிமுக அந்த மாதிரி இருந்தது. இதுக்கு இல்ல, தளபதி கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி அதிமுக குடும்பத்துல எத்தனை வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோட குடும்பத்துல என்னோட சேர்த்து 7 வாக்கு இருக்கு. என்னோட ரிலேஷன்ஸ் இருக்காங்க, நான் எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணுவேன். என்னோட ரிலேஷன் குடும்பம் எத்தனை சேர்த்து ஒரு அவங்களுக்கு 500 வாக்கு வரும். நான் சொல்ல அவங்க போட வைக்க போறேன். அவ்வளவுதான். கண்டிப்பா எங்க தளபதி சிஎம் 2026 வருவாரு, அதுல மாற்றமே இருக்காது. பெரியார முதல்ல எடுத்துட்டு இருக்கிற திமுகவே அவரை பத்தி எதுவுமே பண்ணல. கொள்கை தலைவரை நாங்க அவர் பெருசா எடுத்திருக்கோம். அஞ்சலி அம்மாள், ஜான்சி ராணி இருக்காங்க. இது வரைக்கும் எந்த கட்சியிலும் பெண் தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்று இருந்ததில்ல. முதல்ல தாவேக்கா தான் அதுக்கு அதுலயே எங்களுக்கு பெருமை தான். அது நீங்க தான் சொல்றீங்க, சோசியல் மீடியா தான் சொல்றீங்க. நீங்க தான் சோசியல் மீடியா தான் சொல்றீங்க. தளபதி நிறைய வாட்டி சொல்லிட்டாரு, திமுக அண்டு தாவேக்கா தான் போட்டின்னு சொல்லிட்டாரு. நாமக்கல் கலைஞர் கட்சியை யாருமே பொருட்டாவும் மதிக்கல. தளபதி தான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு. திமுக அதுதானே சொல்றேன். எங்களை பத்தி பேசினாதான் அவங்களுக்கு பொழப்பு ஓடும். வெட்டி வாங்கிட்டு இருக்காங்களே, எங்களை பத்தி பேசினாதான் பொழப்பு ஓடும் அவங்களுக்கு. வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்லை.